இருக்கும். நான் பேசுறது கேட்காது. உண்மையை சொல்லவா, எனக்குமே ஏதோ ஒரு டிப்ரெஷன் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்படியே எனக்கு நிஜமா எனக்கு அழணும்னு தோணுச்சு. சரி அழ வேண்டாம், என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன். நான் தூக்க வேணாம், சரி நம்ம லைவ் போடுவோம், மைண்டை டைவர்ட் பண்ணுவோம்னு சொல்லி தான் நான் இங்கே வந்தேன். அந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயும் கஷ்டங்கள் இருக்குது கணேஷ். எல்லாரும் கஷ்டம் இல்லாத மனுஷனே இல்லை. காசு பணம் இருக்கிறவங்களுக்கு கூட துன்பம் இருக்குது, சரிங்களா? எனக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, நமக்கு காசு பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. நானுமே ஒரு ஃபேமிலியில் இருந்ததான், சரிங்களா? எனக்கு ஒரு அண்ணன், ஒரு தம்பி, 2 தம்பி, நான் ஒரு பொண்ணு. நாங்கள் 4 பேர் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் எங்கள் அப்பா வந்து சின்னதுலேயே இறந்துட்டார். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இறந்துட்டார். எங்கள் அப்பா, எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் 10 வயசு வித்தியாசம். எங்கள் தம்பிக்கும் எங்கள் அண்ணனுக்கும் 15 வயசு வித்தியாசம் வரும். அப்போ எங்கள் அப்பா இறந்தப்போ எங்கள் அண்ணன் தான் எங்களுக்கு அப்பா இடத்துல இருந்து எங்களை எல்லாரையும் பார்த்தாங்க. ஹாப்பியாக இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். அவர் படிச்சுக்கிட்டு இருக்க